ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு மாசான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. தலைவர் 173வது படத்தோடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்து ஆச்சுங்க. ஸோ கோலிவுட்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்த அந்த ரஜினி கமல் அந்த கொலாபரேஷனை பற்றி தான் எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க. ஸோ அவங்க என்ன படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசினுக்கும் போது சுந்தர்சி அவர்கள் இந்த படம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அஃபிஷியலாகவே கமலஹாசன் அவர்கள் பற்றினாக்கா அவருடைய அந்த ப்ரெஸ் ரிலீஸ் நோட்டில் பற்றினாக்கா அவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அவரோட லெட்டர் பேடில். அதில் ராஜ்கமல் ஃபிலிம்ஸோடைய லெட்டர் பேடில் இப்போ அஃபிஷியலாகவே வந்திருக்கு. தலைவர் ரஜினி சாரோடைய தலைவர் இப்போ கமல் சாரோடைய அந்த பேனரில் படம் பண்ண போகிறாரு. டைரக்டர் சுந்தர்சி அப்படின்ற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு. அடுத்தது இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுன்றதா அந்த ரிலீஸ் தேதியோடு இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது பொங்கல் 2027க்கு இந்த படம் பிரம்மாண்டமான முறையில் ரெட் ஜெயின் மூவிஸ் இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற தகவலும் பார்த்தினாக்கா இதில் அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் மூலியமாக ரஜினி சாரோடைய அடுத்த படம் டைரக்டர் சுந்தர்சி அவர்கள் ஒரு பக்கா மாஸ் கமர்ஷியல் மசாலா படம் ரெலி ஆகுது. இது வந்து ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்ட் மூவியாக தான் இருக்கும் அப்படின்றது ஏற்கனவே எல்லாருமே பேசியிருந்தது. இப்போ இதன் மூலியமாக ஒரிஜினல் ஆகுதுங்க. ஸோ தலைவரோட படம் கன்ஃபார்ம் ஆயாச்சு. அப்போ கமலஹாசன் அவர்களும் ரஜினி சாரோட படம் பண்ண போகிறாங்களே அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, இது இல்லாமல் அடுத்த படம் தான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நடிக்க போகிறாங்க. இது வந்து கமலஹாசன் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு, தலைவர் நடிக்க போகிறாரு, டைரக்ட் பண்ண போகிறது சுந்தர்சி, ஒரு கமர்ஷியல் மசாலா படம். அதுக்கு அடுத்தது 174 தான் தலைவரும் கமலஹாசனும் ஒன்றா சேர்ந்து படம் நடிக்க போகிறாங்க. மேபி இந்த படத்துலேயே கூட கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேமியோ ரோல் வரலாம். ஏன்னா அவரோட ஓன் பேனரில் இந்த படம் பண்ணுறதுனால எனக்கு தெரிஞ்சு அப்படி கூட இருக்கலாம். இப்போ முள்ளு மலரம்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். தில்லுமுல்லுன்னு நினைக்கிறேன். தில்லுமுல்லில் வந்து கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து கமலஹாசன் ஜஸ்ட் ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்ட் ஒரு கேரக்டர் சின்னதாக ஒரு கேமியோ ரோல் வந்து பண்ணிட்டு போவார். அதை லாயர் கேரக்டர் பண்ணுவார். அந்த மாதிரி கூட இந்த படத்தில் வந்து இது ஃபன் என்டர்டெயின்மெண்ட் மூவின்றதுனால லாஜிக்கலாக எதுவும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக அவரோட நண்பருக்காக அவர் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் எது எப்படியோ நம்ம எல்லாருமே அப்படியே யோசிச்சு நின்றோம், இதுவா அதுவா அவரா இவரா அப்படின்னு யோசிச்சு நிற்கிற நேரத்தில் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கேட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.